காகித பாலம். தேவையான பொருட்கள்: ஒரு காகிதத்தால் 2 புத்தகங்கள் அல்லது கட்டைகள் ஆதாரங்களாக செயல்பட. நாணயங்கள் அல்லது சிறிய எடைகள். உங்கள் பாலத்திற்கான ஆதாரங்களை உருவாக்க 2 புத்தகங்களை சில அங்குலங்கள் இடைவெளியில் வைக்கவும். புத்தகங்களுக்கு இடையேயுள்ள இடைவெளியில் ஒரு தட்டையான காகிதத்தாளை வைத்து ஒரு எளிய பாலத்தை உருவாக்கவும். காகிதத்தின் மையத்தில் நாணயங்கள் அல்லது சிறிய எடைகளை மெதுவாக வைத்து அது சரிந்து விழும் முன் எத்தனை எடைகளை தாங்குகிறது என்று பாருங்கள். இப்போது காகிதத்தை ஒரு அகார்டியன் வடிவில் அல்லது பல மடிப்புகளை ஏற்படுத்தி விளிம்புகளை உருவாக்கவும். மடிக்கப்பட்ட காகித பாலத்தை மீண்டும் புத்தகங்களுக்கு குறுக்கே வைத்து நாணயங்கள் மூலம் சோதனையை மீண்டும் செய்யவும். காரணம்: நீங்கள் காகிதத்தை மடிக்கும்போது அந்த மடிப்புகள் பல அடுக்குகளை உருவாக்கி எடையை சமமாக விநியோகிப்பதால் அது வலிமையானதாக மாறுகிறது. வடிவம் மற்றும் கட்டமைப்பு எவ்வாறு பொருட்களை வலிமையாக்கும் என்பதை இந்த கண்டுபிடிப்பு காட்டுகிறது. இது பாலங்கள் மற்றும் பிற கட்டமைப்புகளை கட்டும்போது பயன்படுத்தப்படும் ஒரு கருத்தாகும்.